குடும்ப பிளவுகள் பிரச்சனைகளுக்கு அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? ஈகோ. நான் எவ்வளவு பெரிய ஆள், என்ன மதிக்க இல்ல, இந்த ஒரு விடயம் மோமினிடத்தில் இருக்கவே கூடாது. நிறைய பேர்கிட்ட தற்பெருமை, நிறைய பேர்ட்ட பொறாமை, இந்த சைத்தானிய பண்புகள் குடும்பத்துக்குள்ள விரிசலை ஏற்படுத்தியும். நல்லா பேசி பழகிட்டு இருப்பாங்க, குடும்பத்தோட நெருக்கமான உறவுகள் தான், எல்லாருமே நெருக்கம், மாமி சாச்சி சின்னமா நல்ல நெருக்கமா இருப்பாங்க. சைத்தான் பிடிப்பான். எப்படி பிடிப்பான்? இவங்க நல்லா பழகி நல்லா பேசிருப்பாங்க. இவங்க ஏதாவது திடீர்னு ஒரு வாகனம் எடுத்தா, ஏதாவது ஒரு காணி எடுத்தா பேச்சு கொஞ்சம் கொஞ்சம் குறையும். ஏன் குறையும்? ஒன்று அவங்களோட சைட்ல குறைஞ்சால், எடுத்தவங்களோட சைட்ல குறைஞ்சால் அதுக்கு காரணம் பெருமையாயிருக்கும். இங்கால இருக்கிறவங்கிட்ட குறைஞ்சால் அது பொறாமையாயிருக்கும். ரெண்டும் சைத்தான் தான். நாங்க கொஞ்சம் பெருசா போக வளர 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 சின்ன குடும்பத்தில் இருக்கிற சின்னவங்களை கணக்கெடுக்கிறது இல்ல, வசதி இல்லாதவங்களை கணக்கெடுக்கிறது இல்ல. நாங்க குடும்பத்துல இருக்கிற கொஞ்சம் நோமலா இருக்கிறவங்களை கணக்கெடுக்கிறனால் இந்த பெருமை இது அழிவை தரும். அல்லது அவங்க நல்லா இருக்கிறது எங்களுக்கு பார்த்துட்டு எங்களால் ஜீரணிக்க இயலாதுன்னா இது பொறாமை. இதுவும் உங்களுக்கு அழிவை தான் தரும். பொறாமைப்பட்டா அழிவு உங்களே தான் ஆரம்பிக்கும். எனவே இந்த குடும்ப உறவுல இந்த பொறாமை என்பது பொதுவா ஊர்லயே அது இருக்கக்கூடாது. யாராவது ஒரு நல்ல பிசினஸ் செய்யறாரு, நல்லா இருக்கிறாரு, நல்ல செல்வாக்கோட இருக்கிறாரு, நல்ல அந்தஸ்தோட இருக்கிறாருன்னா அதை பார்த்து பொறாமை. காரணமே இல்லை. இவருக்கு அவருக்கு இடையில எந்த பிரச்சனையும் இருக்காது. அவர் ஒரு வகையில் அவர் நல்லதான் செஞ்சுட்டு இருப்பாரு. ஆனா பொறாமை, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பொறாமை இருக்கிறதே மிகப்பெரிய நஞ்சு சகோதரர்களே. உங்களை அதை அழித்து விடும். அது அழித்து விடும். அந்த குணம் வந்துருச்சுன்னு சொன்னா குடும்ப உறவுகள்ல அது விரிசலை ஏற்படும். பெருமை, பொறாமை இது ரெண்டும் இருக்க கூடாது. அதே மாதிரி எல்லா விஷயத்துல என்ன முதன்மைப்படுத்தணும்னு நினைப்பாங்க குடும்பத்துல, அதுவும் இருக்க கூடாது. எல்லா இடத்திலயுமே நீங்க கல்யாணத்துக்கு முதலாவது எங்களுக்கு தான் சொல்லணும், அல்லது எங்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை சொல்லணும், எல்லாத்துக்கும் எங்களை முதன்மைப்படுத்தணும். நீங்க ரெண்டாவது எட்ட வந்தா நாங்க வரமாட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு கல்யாணம் முடிச்சு பள்ளிக்கு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடையாளத்தை பார்த்துட்டு கேட்டாங்க, நீங்க கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? ரசூலுல்லாஹ்க்கே தெரியாது. அப்ப ரசூலா என்ன சொல்லிக்கிறோம்? எனக்கு தெரியாம கல்யாணம் முடிச்சிருக்கீங்களா? இது கூட இந்த பள்ளிக்கே வரக்கூடாதுன்னு இந்த காலத்துல இருந்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலா சொன்னாங்க, அவுலி வல பிஷார், அப்படின்னா நீங்க ஒரு ஆட்டை கொண்டாவது சரி வலிமையாவா கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. இதுதான் சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவங்க கூட எதிர்பார்க்கல. என்ன கூப்பிட நிறைய பிரச்சனைகள், மனக்கவலைகள் வாரதுக்கு அடிப்படை காரணத்துல ஒன்றுதான் எதிர்பார்ப்பு. தேவையில்லாத எதிர்பார்ப்பு. என்ன மதிக்கணும், என்ன கண்ணியப்படுத்தணும், என்ன முதலாவது கூப்பிடணும், நீங்க அப்படியே